அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா, தண்ணீர் மாநாடு. இன்னைக்கு 15ஆம் தேதி இன்னைக்கு திருவையாறில் தண்ணீர் மாநாடு நடக்குது. நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் அங்கே பேசுகிறாங்க. அவர் இது ஒரு 3வது மாநாடாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே மாநாடுகள்லாம் அடுத்தடுத்தது போய்கிட்டு இருக்கு. அவரோட அந்த மாநாடுகளோட பெயர்கள்லாம் பார்த்தாலே மரங்களோட மாநாடு, மலைகள் மாநாடு, கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடுன்னு இதெல்லாமே சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. எப்போதும் பண்ணுற எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுற மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறதுன்னு இதே தான் திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் மக்களோட வளங்களை பற்றி, மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான வாழ்வாதாரங்களை பற்றி, அதோட தேவைகளை பற்றி நிறைய புரியாமல் யார் இருக்கான்னு பார்த்தா மக்கள் தான். அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வியாபாரமாக்கி அவங்கெல்லாம் பணம் மட்டும் இருந்தால் போதும்னு அவங்களும் முட்டாள்தனமான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களாவது பணங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கிடைக்குது, அதனால அடுத்து நம்மளோட வாழ்வாதாரத்தை தான் நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்த புரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் அதை பற்றி கூட தெரியல. ஏதோ ஒரு விஷயம், ஆனால் சிரிக்கிறாங்க. யார் தெரியுமா சிரிக்கிறா? மக்கள் தான். மலைகளுக்கு மாநாடா, மாடுகளுக்கு மாநாடான்னு நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். நம்மளோட உலகமே ஆனது எப்படி இருக்குன்னா, 3 நீர்களால தான் நம்ம சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறோம். 3 பக்கமும் நீர்கள் தான் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே அதெல்லாம் படிச்சிருப்போம். நீரின்றி அமையாது உலகு, அதுவும் படிச்சிருப்போம். குரான்லேயும் சரி, நபிமார்களும் சரி, இஸ்லாமும் நீரோட தண்ணீரோட அவசியம், கடல்ல தான் நம்மளுக்கு உணவுகள்லாம் ஹலாலான முறையில் உணவுகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட 800 கோடி மக்களுக்கு வெறும் 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் தேவையான அளவு இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மீதி உள்ள மக்களுக்கு தேவையான தண்ணீரே இங்க இல்லை. அப்ப அந்த தண்ணீரை நம்ம எப்படி அந்த தண்ணீரை எப்படி உருவாக்குறது, அது எப்படி இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம யோசிக்கணும். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அந்த தண்ணீரையே பாட்டில போட்டு வித்து தண்ணீருக்கு போய் பக்கத்து நாட்டுல கடன் கேட்கறதுன்னு சொல்லி பிரச்சனை ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம எப்போதும் போல இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே, நம்ம எல்லாரும் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். சொத்து பணத்தை மட்டும் வச்சுட்டு வாழ முடியுமா? இல்லை உணவு, உடை, நீர், இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாமே மறந்துட்டு வெறும் பணம், வயல் வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, நகை வாங்குறது, இது மட்டும்தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளோட வம்சத்துக்கும் நம்ம சொத்து சேர்க்கிறோம் நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. இயற்கை வளங்களை, இயற்கையோட சார்ந்து வாழ்ற அந்த பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நாமளும் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மாடுகளோட மாநாடாகட்டும், ஆடு மாடு அது வருமானத்தை தரக்கூடியதுதான். இஸ்லாமும் அதை தான் சொல்லுது. அப்ப வாழ்ந்தவர்கள்லாம் நபிமார்கள் காலத்துல வாழ்ந்தவங்க இந்த ஆடு நிறைய வரக்கத்துன்னு சொல்லுவாங்க, அருள் வளங்களை கொடுக்குது. ஆடு வளர்ப்புலதான் இன்னுமே அந்த தொழில்கள்லாம் அவ்வளவு சிறப்பா தான் இருக்கு. அதெல்லாம் இப்போ படிப்பு அப்டேட்டு நம்ம புதுசா மாறிட்டோம். ஆடெல்லாம் இது பண்ணக்கூடாது. என்னையுமே எனக்கே இப்ப ஆடெல்லாம் வளர்க்கணும்னா தெரியல. அந்த அளவுக்கு எங்க தலைமுறையிலேயே மறைக்கப்பட்டுட்டு இருக்கு. அப்படி இல்லாம இந்த ஆடு மாடோட அவசியம் என்ன, இந்த தண்ணீரோட அவசியம் என்ன, இந்த கடலோட அவசியம் என்ன, மலைகளோட அவசியம் என்ன, மரங்களோட அவசியம் என்னன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை பத்தி ஒரு மனுஷர் கத்திக்கிட்டு இருக்காரு. என்னதான் சொல்றாருன்னு சொல்லி கொஞ்சம் காது கொடுத்து நம்ம கேட்டு அதுக்கு நம்மளுடைய ஆதரவை நம்ம தெரிவிப்போம். இந்த தண்ணீரோட அவசியத்தை பத்தி இன்னைக்கு தண்ணீர் மாநாட்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோஸையுமே உங்களுக்கு நான் பதிவிட முயற்சி பண்றேன். நீங்களும் நான் போன ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரிதான் உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது மாதிரி சம்பந்தங்களை பத்தி எங்களுக்கு தெரியாததை சொல்லுங்க. நாங்க இப்ப புதுசா தான் ஆரம்பிச்சு இதை கொண்டு போயிருக்கோம். என்னுடைய கணவர் முழுக்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காக நிறைய விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு, ஆனா வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்களால சரியா இதுல உழைப்பு கொடுக்க முடியல. இருந்தாலும் அவருக்கு பதிலாக தான் நானும் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு முயற்சி பண்றோம். உங்களுடைய ஆதரவை எங்க சேனலுக்கு தாங்க. இந்த தண்ணீர் மாநாடை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோ